السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: اقتربت الساعة وانشق القمر. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹுடைய நேசர்கள், முஃமினானவர்கள் அத்துணைவர்கள் மீதும், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் கருணையும் என்றென்று உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், மறுமை நாள் நெருங்கிவிட்டது. இதற்கு அத்தாட்சியாக வன்ஷக்கல் கமர், சந்திரனும் பிளந்து விட்டது. மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 1-2 தவிர மற்ற எல்லாமே வந்துவிட்டது. பார்க்குகிறோம், காலம் செல்ல செல்ல நல்ல ஒழுக்கங்கள் என்பது அதனுடைய மாண்பு குறைந்து கொண்டே செல்கிறது. நம்முடைய முன்னோர்கள், மறைந்தவர்கள் எப்படி ஒழுக்க சீலர்களாக இருந்தார்கள், இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? சிறு பிராயத்திலே விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட பெரியவர்கள் வந்துவிட்டால் உடனே ஓடி ஒளிந்து கொள்வார்கள். பெரியவர்களுக்குரிய மரியாதை, அந்த பெரியவர்கள் எவ்வளவு ஒழுக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். இன்றைக்கு எப்படி சூழ்நிலை? பெரியவர்கள் வந்தால் சிறியவர்கள் அந்த ஒழுக்கம் என்பதே கிடையாது, நாம் தான் ஒதுக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போது இருந்த ஒழுக்கங்களும் அதனுடைய மாண்புகளும் எவ்வளவு நினைத்து பார்க்கிறோம். தீய பழக்க வழக்கங்கள் என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இவனை விட அவன் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆட்சியாளர்கள் முதல் அக்கம் பக்கத்தார்கள் வரை இந்த நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் நான் நினைக்க தோன்றுகிறது. அவனை விட இவன் பரவாயில்லை. நான் சொல்வது அரசாட்சி முதல் நம்முடைய நண்பர்கள் வரை, உறவினர்கள் வரை நிலைமைகள் அப்படி போய் கொண்டிருக்கிறது. பார்க்கிறோம். பெரும்பாலும் கடந்த காலங்கள், அந்த கடந்த காலங்களை விட வருங்காலங்கள் என்பது மிக மிக மோசமாகத்தான் இருக்கும் என்று எண்ண தோன்றுகிறது. இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. கடந்த காலங்களை விட இனி வரும் காலங்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். கடந்த காலங்களுடைய நிலையை எடுத்து பாருங்கள். எவ்வளவு ஒழுக்கங்கள், எவ்வளவு நல்ல பாண்புகள், அவருடைய குணாதிசயங்கள், எப்படி வாழ்ந்தார்கள், இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லா சூழ்நிலைகளையும் நாம் பார்க்கிறோம். காலங்கள், நாள்கள் எல்லாம் மாறிவிட்டது என்று நாம் சொல்வது
காலங்கள்லாம் மாறவில்லை, மாதங்கள் மாறவில்லை, நாட்கள் மாறவில்லை, மனிதர்கள் மாறிவிட்டார். காலங்கள் அப்படித்தான் இருக்கிறது. அன்று வந்த காலங்கள், மாதங்கள், நாட்கள் அதுதான் போய்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மாறிவிட்டார்கள். இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இனி வரும் காலம் என்பது மிக மோசமாக இருக்கும். ஹிஜ்ரி 220 வரை நன்றாக இருந்தது. அப்போது வாழ்ந்த மக்கள் எல்லாம் சிறப்போடு இருந்தார்கள், நல்லவர்களாக இருந்தார்கள். அதற்கு பின்னால் தான் குழப்பங்களும் இடை செருகள் என்று சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் வந்தது. அதற்கு பின்பாக இன்னைக்கு எத்தனை குழப்பங்கள், எவ்வளவு மனிதனை பிரித்தாளக்கூடிய நிலைகள், அது இன்று வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்வை பிரிக்கக்கூடிய, குழப்பக்கூடிய நிலைகள் அந்த 2020 ஹிஜ்ரிக்கு பிறகு அதிகமாகிவிட்டது. இன்று அதிகம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்தில் தெளிவும் நேசமும் இருந்தது, உயரிய பண்புகள் இருந்தது. அவர்கள் இறந்த பின்பாக இல்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அவர்கள் இருந்த காலத்திலே எப்படி இருந்தது, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய இறப்புக்கு பின்பாகவே கொஞ்சம் மாறிவிட்டது. அவர்களுக்கு பின்னால் இன்னைக்கு எத்தனையோ காலகட்டங்கள், வருடங்கள் சென்று விட்டது. இன்னைக்கு மக்கள் எல்லாம் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காலங்கள் எல்லாம் போக போக பரவாயில்லை, இன்று பரவாயில்லையே, இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குமோ அதைவிட இது பரவாயில்லை, வரக்கூடிய காலகட்டங்கள் மிக மோசமாக இருக்கும். ஆய்வு நமக்கு சொல்கிறது, சென்ற காலங்களில் இருந்த ஒழுக்கங்களும் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய அந்த மாண்புகளும் குறைந்து விட்டது. இனி வரக்கூடிய காலத்தில் தீமைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கும், தீமைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் சோதனைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு சாதனைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். இதுபோல சோதனை வரும், பல சோதனைகள் வரும். இன்னைக்கு எவ்வளவு சோதனைகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தின் மூலமாக, மக்களின் மூலமாக, தீயவர்களின் மூலமாக எவ்வளவு சோதனைகள். அத்தனையும் நாம் சாதனைகளாக மாற்றுவதற்கு பொறுமை தேவை, ரொம்ப பொறுமை தேவை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நீங்கள் பாவங்களை செய்துவிட்டு இது சாதாரணமாக ஒரு முடியை விட சாதாரணமானது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் ஒரு சிறிய பாவமாக இருந்தாலும் கூட இந்த பாவத்தின் மூலமாக ஏதாவது நடந்து விடுமோ, ஏதாவது பேரழிவு வந்து விடுமோ என்று நாங்கள் எண்ணினோம். இன்னைக்கு சாதாரணமாக இந்த பாவம் தானே, இதனால என்ன, போனால் போயிட்டு போகுது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைகள் இருக்கிறது. ஒரு சின்ன பாவத்தை கூட எப்படி நினைத்தார்கள், நாம் செய்த இந்த பாவத்தால் பெரிய அழிவு வந்து விடுமோ, பூகம்பம் ஏற்பட்டு விடுமோ, பெரும் காற்றுகள் வந்து அழித்து விடுமோ என்று நாங்கள் நினைத்தோம் என்று சொல்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நிலைகள் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலம் வெளியில கேட்கலையப்பா, ஒரு காலம் இருந்தது, பீடி சிகரெட்டு கூட குடிக்கக்கூடியவர்கள் யாராவது பெரியவங்க வந்துட்டா ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க, குடிக்க மாட்டாங்க. யாருக்கு தெரியாமல்
ரொம்ப ஒரு கெட்ட வழக்கம் இது என்று நினைப்பார்கள். இது ஒரு பெரிய கெட்ட வழக்கமாக எண்ணினார்கள். சிறுவர்கள் எல்லாம் அந்த பீடி சிகரெட்டு என்பதே சின்ன பிள்ளைக ரொம்ப கவனமாக ரொம்ப ஒழுக்கமாக இருப்பார்கள். அந்த பெரியவங்க கூட யாராவது வந்துடுவாங்களோ என்ற நிலை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த காலத்தில் இது போன்று பீடி சிகரெட்டுக்கே ஓடி ஒளிந்தோம். இன்றைக்கு மதுவையே பகிரங்கமாக குடிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது பார்க்கிறோம். அதை ஒரு கெட்ட பழக்கமாகவே எண்ணவில்லை. பெரும் பெரும் நிகழ்ச்சிகள் எல்லாம் மதுபானம் என்பது பரிமாறப்படுகிறது. அதுதான் அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சியா, அதான் நாகரிகமாக நிகழ்ச்சியா. பெரிய நிகழ்ச்சிகளிலே மதுபானங்கள் கொடுக்கிறார்கள். அன்னைக்கு பிடி சிகரெட், அந்த சிகரெட்டை நாம் குடிப்பதற்கு பெரியவர்கள் வந்து விடுவார்களோ என்னமோ என்று ஓடி ஒளிந்து கொண்டிருந்தோம். அந்த புகையினுடைய வாடை பட்டுவிடக்கூடாதே அவர்கள் வரும் பொழுது திடீரென திரும்பி பார்ப்பார்கள். அங்கும் முங்கும் கையை அசைப்போம். நம்முடைய அந்த வாடை பிறரிடம் பேசும் பொழுது அந்த பீடி சிகரெட்டுடைய வாடை இருந்துவிடக்கூடாதே என்று நினைப்போம். அதற்காக வேண்டி என்னமோ செய்வோம். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் ஓரங்கட்டி அதெல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்டது. மது பழக்கமே சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. இது ஒரு நாகரிகமான ஒரு வாழ்வு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். காலங்களுடைய நிலைகள், மனிதர்களுடைய மாற்றங்கள் எப்படி ஆகிவிட்டது, எந்த அளவிற்கு மோசமாக போய் கொண்டிருக்கிறது. பெரியவர்கள் நினைப்பார்கள், நாம் சிறு பிள்ளையாக இருந்த காலம் பரவாயில்லையே, எவ்வளவு நன்றாக இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு மோசமாக போய்விட்டது என்று எண்ணக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள். அவ்வளவு மோசமான ஒரு நிலை கியாமத் நாள் நெருங்கிவிட்டது. கேர்ள் ஃப்ரெண்டு என்று சொல்லுகிறோம். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பிசிக்ஸ் ஹெல்ப், லிவிங் ஹெதர் என்று சொல்லுவார்கள். அதாவது பெண் தோழி, பெண் தோழியாம். இன்னைக்கு நிலைமைகள் உடலால் உதவுவது என்று சொல்கிறார்கள். உடலால் உதவுவதாம். இதெல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. வயசானவங்களுக்கு, பெரியவங்களுக்கு இந்த இதே தெரியாது. ஒரு பெண்ணுடன் சிறு பிராயத்திலே பேசுவதற்கே பயப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள். இன்னைக்கு எந்த அளவிற்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், லிவிங் ஹதர், கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம், அதாவது பெண்களுடைய தோழி, உடலால் அவர்கள் நமக்கு உதவி செய்வது, திருமணமாகும் வரை நாம் பெண்களோடு நாம் உறவை வைத்துக் கொள்வது, அதற்கு பின்னால் திருமணம் முடிவாகிவிட்டால் உடனே வேண்டான்னு சொல்லிடுறது என்ற நிலைகளெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக 100க்கு 80 வந்து விட்டது இளைஞர்களிடத்தில். அதே போன்று பெண்களிடத்தில் காலங்களை நாம் பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதை ஒழுக்க நெறியிலே கொண்டு செல்ல வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம், முதலிலே பெண்கள் எல்லாம் தொழுதார்கள், பள்ளிவாசலில் வந்து தொழுவார்கள், எல்லா தொழுகையும் வந்து தொழுவார்கள். சூழ்நிலையை பார்த்தார்கள், சரியில்லை, பிறகு அதற்கு தடை விதித்தார்கள். எல்லாம் வீட்டிலே தொழுதுக்குங்க. என்ன சூழ்நிலை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே ஒரு காலம் இருந்தது, வீட்டில் பெண்கள் எல்லாம் எண்ணெயை தேய்ப்பாங்க, தலையை வாரிக்கொள்வார்கள். எண்ணெயை தேய்த்து தலையை வாரிக்கொள்வார்கள். இன்னைக்கு நிலைமைகள் என்ன? பியூட்டி ஃபார், முடியை சரி செய்வதற்கு புருவ முடி முதல் கொண்டு நகம் முதல் கொண்டு அதை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். போய் காசு கொடுத்து, பணத்தை கொடுத்து சரி செய்கிறார்கள்.
அதுவும் சில இடங்களிலே ஆண்களே அதை சரி செய்கிறார். இதுதான் வெட்கக்கேடு. இந்த நகத்தை வெட்டுவதற்கும் முடியை சரி செய்வதற்கும் ஆண்களே பயன்படுத்தப்படுகிறார்கள் பல இடங்களில். எவ்வளவு மோசமான காலங்கள் வந்து விட்டது. மனிதர்கள் மாறிவிட்டார்கள். முகம் பளபளப்பாக இருப்பதற்காக வேண்டி, நல்லா இருக்கணும் என்பதற்காக வேண்டி ஃபேசியல் செய்து முகம் பளபளப்பு ஆக்கிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உன்னுடைய கணவனுக்கு தவிர மற்ற யாருக்கும் நீ அலங்கரிக்காதே. கணவன் பார்க்கறதுக்கு மட்டும் நீ அலங்காரம் செய்ய. வெளியில் போகும்போது அது மாதிரி அலங்காரம் போகாத. வானவர்கள் பத்துவா செய்கிறார்கள், சாபம் விடுகிறார்கள். அல்லாஹ் இடத்தில் சாபம் விட்டு துவா செய்கிறாங்க. இன்னைக்கு இந்நிலைமைகள் என்ன? ஒரு கல்யாணம் சொன்னால் நான் சொல்வது எல்லா சமுதாயத்தவர்களும் சரி, பலர்கள் திருமணம் என்று சொன்னால் இருக்கக்கூடிய நகையெல்லாம் வெளியிலே வந்து விடுகிறது. இருக்கக்கூடிய சேலைகள்லாம் புது சேலைகள் வெளியிலே வந்து விடுகிறது. அங்கே கணவனுக்கு இருக்கக்கூடிய நிலை அலங்காரத்தை காட்டுவதில்லை. ஏதாவது நைட்டியை போட்டு கிழிஞ்சதை போட்டுவிட்டு அழுக்கு ஆடையை போட்டுவிட்டு அங்கே இருக்கு கணவன் பார்க்கும் பொழுது. ஆனால் வெளியிலே ஒரு திருமணம் என்று சொன்னால் பலர்கள் பார்ப்பார்கள். அதனால் நாம் நல்ல அலங்காரமாக செல்ல வேண்டும். எவ்வளவு கியாம நாள் நெருங்கி விட்டதா இல்லையா நன்றாக நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வது உண்மையா இல்லையா? கியாம நாள் நெருங்கி விட்டது. எந்த அளவிற்கு மோசமான சூழ்நிலைகள் வந்துவிட்டது. காரணம் என்ன? நாம் நம்முடைய குடும்பத்தை சரியாக பராமரிப்பதில்லை. ஒழுக்கத்தை நாம் சீரழிக்கக்கூடிய நிலையில் விட்டுவிட்டோம். பல குடும்பங்கள் இதனால் தான் சீரழிவு. பாலியல் என்று சொன்னால் என்ன, எதற்கு வருகிறது? இந்த அலங்காரத்தை செய்து கொண்டு முடிய அந்த சுருட்டி விட்டுகிறது. முகம் பளபளப்பாகுவதற்காக வேண்டி அவங்க என்னென்ன செய்யணுமோ, என்ன கிரீம்கள்லாம் தடவணுமோ அதெல்லாம் தடவி. நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் போடுவாங்க நடிக்கக்கூடிய நேரத்தில். பார்த்தா வயசானவங்க கூட இளமையாக காட்டுவாங்க. அது முடிஞ்சா வீட்டுக்கு போனால் பார்க்க சகிக்காது. அவ்வளவு அசிங்கமான தோற்றங்களாக இருக்கும். இவ்வளவு மோசமான நிலைகளே சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சாப்பிடாமல் கூட இருந்து விடுவோம். ஆனால் இது போன்று அலங்காரத்தை விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலைகள், அழகுபடுத்துவதற்காக வேண்டிய எத்துணை சாதனங்கள். சாப்பிடுவதற்கு வழி இல்லை. நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் பார்த்தா இந்த அழகு சாதனங்கள் நிறையா இருக்கு. நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. பாலியல் குற்றம் வருவதற்கு இது ஒரு பெரிய காரணம். எவ்வளவு அசிங்கமான ஒரு சூழ்நிலை. பெண்களுடைய ஆண்களுடைய நிலைகள், அதுவும் குறிப்பாக இளைஞர்களுடைய நிலைகள் எந்த அளவிற்கு மோசமாக போய்கொண்டிருக்கிறது. எப்படியே போற நமக்கென்ன என்று ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்திலேயே, நம்முடைய குடும்பத்திலேயே எத்தனையோ நிகழ்வுகள் இது போன்று நடந்தாலும் அதை பார்த்து கொண்டு கண்டும் காணாது போல இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் பின் விளைவுகள் வரும் பொழுதுதான் நமக்கு தெரிகிறது. நாம் அசிங்கப்படும் பொழுதுதான் அது தெரிகிறது. ஏன் கண்டிக்காமல் விட்டோம்? எத்தனை குடும்பங்கள் பாருங்கள், எத்தனை செய்திகளிலே பார்க்கிறோம். நம் கண் முன்னாடி எத்தனை குடும்பங்கள் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலை. காரணம் என்ன? கியாம நாள் நெருங்கி விட்டது. மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இருந்தவர்கள் எவ்வளவோ மேல், இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில் காலம், மனிதன் மாறிக்கொண்டிருக்கிறான். காலமும் நாளும் அப்படியே இருந்து கொண்டுதான் இருக்கு. அது மாறலை. அதற்கு நாம் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நாம் சரிபடுத்த வேண்டும். ஒழுக்க நெறியை கொண்டு வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரும் வாரம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய மார்க்கத்தில் உள்ள அத்துணை பேர்களையும் ஒழுக்க சீலர்களாக, நம்முடைய மார்க்கத்தில் உள்ள அத்துணை பேர்களையும், குறிப்பாக இளைஞர்கள், இளைஞிகள் அனைவர்களையும் ஒழுக்கம் உள்ளவர்களாக, மார்க்கத்தின்படி நடக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி